கணவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை. செக்ஸ், நார்மல் செக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் சைடு. உங்களுக்கு அந்த படங்களை பார்த்துட்டு அப்படியெல்லாம் இருக்கணும்னா, இப்போ தான் முதல் முறையாக ஒரு கணவனை பார்த்து ஒரு ஆணோடு உறவு கொள்கிற பெண்ணுக்கு அது சாத்தியமே இல்லை. அப்போது அந்த பொண்ணு ரொம்ப அப்படியே ஒடிஞ்சு போயிடுறா, ரொம்ப இமோஷ்னலாக டிஸ்டர்பாக இருக்கா. அப்போ ஒரு நாள் மத்தியானத்துலேயே வந்து அந்த பையன் கையை பிடிச்சி இழுக்கவுமே இவளுக்கு பயம் வந்துடுது. அதனால் என்ன ஆகிடுது, சீஷர் வந்துடுது அவளுக்கு. ஒரு மாதிரி இறுகி போனவளா அப்படி ஆயிடுறா. அதுக்கப்புறம் கீழே சுருண்டு விழுந்துடுறா. அப்புறம் என்னென்னலாம் தண்ணி தெளிக்கிறாங்க. தண்ணி தெளிக்கக்கூடாதம்மா, ஆனாலும் தண்ணியை தெளிக்கிறாங்க. ஆனால் அந்த பயம் வந்து அவளுக்கு நிரந்தரமாக நின்றுடுது. அந்த ரூம்குள்ளே போகவே அவள் பயப்படுறா. இப்போ இந்த அம்மா வந்து அடுத்த நாள் வந்து பேசுகிறாங்க. ஏன் நேற்றெல்லாம் நீ இருக்கலையாமே, என் மகன் சந்தோஷத்துக்கு தானே உன்னை கட்டிட்டு வந்திருக்குது, நீ எதுக்கு அப்படி இல்லை அப்படின்னு. முதல்லையே அவளுக்கு அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. அப்போ இந்த பையன் போய் அப்படி சொல்லியிருக்கான்னு தானே அர்த்தம் அப்படின்னு. அப்புறம் இவ கேட்குறா, ஏங்க நான் வந்து இதெல்லாம் பேசுகிறது எனக்கு பிடிக்கலைங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு. ஆமாம், அப்படி சொன்னங்காட்டி தானே திரும்ப பெட்ரூம்குள்ளே நீ வந்திருக்க அப்படிங்கிறான். இப்போது எது சந்தோஷத்தை 2 நபர்களுக்கு கொடுக்குமோ அது ஒரு நபருக்கு வந்து ரொம்ப சங்கடம் கொடுக்குறதா இருந்தால் அவளால் வந்து இயல்பாக இருக்க முடியாது தனியறையில் தாம்பத்திய உறவில். ஸோ இவ வந்து அவங்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்றா. அப்புறம் இவளோட சிஸ்டர், இந்த பையனுடைய சிஸ்டர் ஒன்று பக்கத்தில் தான் இருக்கா. அவன் அடிக்கடி வர வேண்டியது. என்ன 100 பவுன் போட்டோன்னா அப்படி ஒரு நட விடுறியா, ஏன் வா வந்தவளை வான்னு கேட்க முடியாது உனக்கு அப்படின்னு. அக்கா இப்போ தானுங்கக்கா உங்களை கேட்டேன் அப்படின்னு. இல்லை நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் உன்னை அப்படின்னு. ஒரு பக்கம் மாமியார் என்ன பண்ணுறாங்க, பீரியட்ஸ் வந்த உடனே உனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு இல்லை, அதனால் நீ பெட்டில் படுக்கக்கூடாது, நீ தரையில் தான் படுக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த சீஷர் இருக்கிறவங்களுக்கே சில்லிப்பு, ஈரம், தரையினுடைய ஈரம், இந்த மழையில் தண்ணியில் ஊறின செவரெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இருந்தால் அது ஒரு மாதிரியான உணர்வை அவங்களுக்கு கொடுக்கும்.